நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. முதியோர் உதவித் தொகையோடு சேர்த்து 2000 ரூபாய் கூடுதலாக வரவு வைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். மகளிர் உரிமை தொகையோ வழங்கப்பட்ட ரூபாய் 2000 கோடை சிறப்பு தொகையாக தமிழக அரசு சார்பில் இந்த வருடம் வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பல்வேறு தரப்பினர் வைத்தும் கோரிக்கையின் அடிப்படையில் முதியோர் மற்றும் கைபெண்கள் என மொத்தமாக 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3,200 ரூபாயும் கூடுதலாக முதியோர் உதவித்தொகையோடு சேர்த்து 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விளிம்பு நிலையில் இருப்போருக்கும் சிறப்பு நிதி என்ற தலைப்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு கோடைகால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 வழங்கியது பெரும் வரவேற்பை பெற்றதோடு சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து அரசினுடைய மாத ஓய்வு திட்டத்தின் உதவி பெறும் பல்வேறு தரப்பினரும் குறிப்பாக முதியோர், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி ஆகியோருக்கும் இத்தகைய சிறப்பு நிதியை வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்த நிலையில் நம்பிக்கையுடன் அவர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று நிறைவேற்றியுள்ளோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக ரூபாய் 2000 ரூபாயை மார்ச் மாதம் ஓய்வூதியத்துடன் சேர்த்து வழங்கி வங்கிக் கணக்கில் வரை வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதன்படி பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர், கைம்பெண்கள் மற்றும் மொத்தமாக 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3,200 ரூபாயும் 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 3,500 ரூபாயும் பராமரிப்பு உதவித்தொகை பெற்றோரும் 2,58,058 மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 4,000 ரூபாயும் இன்று காலை அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைத்திருக்கும் என முதலமைச்சர்கள் பெருமையோடு தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக மீனவர் குடும்பங்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலத்திற்கு மீன்பிடி தடைகால உதவி நிதியாக குடும்பம் ஒன்றுக்கு ரூபாய் 8,000 வீதம் மொத்தம் 1,62,000 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்றும், அதே போல நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசும் தேயிலைகளுக்கு கிலோ ஒன்றுக்கு ரூபாய் ஆதார விலையாக 8.53 கோடி வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவிக்கிறார். ஏற்கனவே அவர்கள் வழங்கப்பட்ட நிதியிலிருந்து பசுந்தோலை கிலோ பாத்தீங்கன்னா அந்த பச்சை தேயிலை என சொல்லக்கூடிய அந்த தேயிலைக்கு கிலோ 2 ரூபாய் ஆதார விலை என உயர்த்தப்பட்டு 8.53 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படுகிறது என்றும், இந்த தருணத்தில் மீண்டும் ஒருமுறை சூளுரைக்கு எனும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என்றும் வெல்வோம் ஒன்றாக எனவும் முதலமைச்சர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டு தற்போது தன் நெக்ஸ்ட் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். பாரி கார்த்திக், அதே மாதிரி நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாயை மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள். அதாவது அந்த பொதுப்பாக கைம்பெண்கள் மற்றும் மூத்த திருநங்கைகள், அதே போல மாற்றுத்திறனாளி என தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அவர்களுக்கு சிறப்பு நிதி மாதம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது கூடுதலாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே பல்வேறு சமூக பாதுகாப்புடன் கூடிய திட்டங்கள் அடிப்படையில் பயன்பெறும் வகையில் முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 1,200 ரூபாய் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது ரூபாய் 2000 சிறப்பு நிதி வழங்கப்பட்டு 3,200 ரூபாயும், அதே போல 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3,500 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக ஏற்கனவே அவர்களுக்கு மாதந்தோறும் அவர்கள் கணக்கில் வைக்கப்பட்ட ரூபாய் 1,500 ரூபாயுடன் கூடுதலாக 2,000 ரூபாயும் சேர்த்து 3,500 ரூபாயும் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு ரூபாய் 4,000 ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ரூபாய் 2,000 சேர்த்து சிறப்பு நிதி 2,000 என்ற அடிப்படையில் கூடுதலாக மொத்தமாக 4,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் மீன்பிடி தடைகாலங்களில் குறிப்பாக வங்கை கடலோரம் இருக்கக்கூடிய நம்மளுடைய கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்திற்கான நிதி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த நிதியின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 40 நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மீன்பிடி தடை காலம் தொடர்ச்சியாக இருக்கும். மே மாதம் முதல் ஜூன் வரை அந்த தடை காலம் வந்து நீடித்திருக்கும். குறிப்பாக இந்த வங்கக்கடலோரம் கரையோடு இருக்கக்கூடிய மாவட்ட பகுதிகளில் அதிகமாக மீன்களுடைய இனப்பெருக்க காலம் என்பதால் தமிழ்நாடு அரசு அதை தடை வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்களுக்கும் ரூபாய் 8,000 வீதம்
மொத்தமாக அதாவது 40 நாட்களுக்கு ரூபாய் 8,000 மீது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் 1,62,900 குடும்பங்களுக்கு இத்தகைய நிதி பயன்பெறும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல வெகுநாள் பிரச்சனையா இருக்கக்கூடிய அந்த நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலுக்கு கிலோ ₹2 ஆதார விலை என மொத்தமாக 8.53 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அடிப்படை பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய குறிப்பாக கூடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேயிலை தொழிலாளர்கள் அதிக அளவு வருமானம் இல்லாமல் குறைந்த அளவுக்கு வருமானமே இன்று கூட ரூபாய் 250 நாளொன்றுக்கு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய வெகுநாள் கோரிக்கையா இருக்கக்கூடிய தேயிலைக்கான எடை கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எடை பிரிப்பதற்கும் அந்த எடையை அடிப்படையாக வைத்தான் ஊதியம் வழங்கப்படும். ரூபாய் 250 நிரந்தர ஊதியம் என்றாலும் அந்த பறிக்கக்கூடிய தேயிலை அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளர் எத்தனை கிலோ தேயிலை பறிக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் ஒரு ஊதியம் எடை ரீதியாக வழங்கப்படும். அரசு சார்பில் கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக இத்தகைய ஊதியம் வழங்கப்பட்டாலும் அவர்களுடைய வெகுநாள் கோரிக்கையா இருக்கக்கூடிய கூடுதலாக வழங்க வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தப்பட்டு தற்போது ரூபாய் ₹2 உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 8.53 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு பெருமையோடு அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் பல்வேறு கட்ட தொழிலாளர்களும் அதே போல மீனவர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் இதன் மூலம் பயன்படுகிறார்கள். அது மட்டுமல்ல ரூபாய் 2,000 ஏற்கனவே மகளிருக்கான உரிமை தொகை வழங்கப்பட்டு அவர்கள் பெருமையோடு தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தற்போது இத்தகைய நிதியானது அவர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. அது மட்டுமல்ல அனைத்து மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கும் ரூபாய் 4,000 வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசுடைய இந்த அறிவிப்பு அவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.